இது சொல்லிட்டா இது கன்றாவியா இருக்குதான். அவனுக்கு சொல்லிட்டான். யாரு இவன் சொல்லலாம். தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? இத தூக்குனா பெருச்சாலி எலி வராம இருந்தா சரி. ஐயோ கோலமாவு தள்ளி விட்டுறாத. ஹேமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வெட்டிங் டேக்கு ஷாப்பிங் பண்ண போறாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, அக்கா இது எத்தனாவது வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எங்களுக்கு 7வது வெட்டிங் டே. 7 வருஷம் ஆயிடுச்சு. 5 தான் ஆகுது. இல்ல நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. பிள்ளைக்கு 6 வயசு ஆயிடுச்சான். ஸோ இது 7வது எங்களோட வெட்டிங் டே. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கிறத கண்டினியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் வாங்க. க்ளீன் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இதுதாங்க. இந்த இடம் தாங்க வந்தோடனே எனக்கு பார்க்கவே ஒரு கன்றாவியா இருக்கு. எதனால இங்க வச்சிருந்தோம்னா மழை பெஞ்சுதா, ஸோ அதனால வெளியில எங்கேயுமே வைக்க முடியாது. இங்கே தான் வச்சா ஒன்றும் வச்சிருந்தோம். இப்போதான் வெயில் காலம் தானே, அதனால கொட்டாயில தூக்கி போட்டலான்னு ஒரு பிளானு. அதுதான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தம்பியும் விளையாட போக இருக்கும். நிவியையும் கொண்டாந்து வெளியில் போட்டுக்கலாம். அதுக்காக பிளான் பண்ணி இதை எடுக்கிறோம். இது வந்து அவரோட விளையாட்டு ஜாமான். விளையாட்டு ஜாமான் அப்பா வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஆமா, நமக்கு சமைக்கிறது வாங்கி கொடுத்தாங்க. மினியேச்சர் குக்கிங் பண்றதுக்காக வாங்கினது. கடைசியில பார்த்தா திவிக்கு விளையாட்டு ஜாமான் ஆயிட்டு. காரை எங்க போடலாம்? காரை தூக்கி மாடியில போட்டுருவோம். அதான் சொன்னீங்களே நம்ம டேங்கு, அதுக்கு அடியில போட்டுடலாம். தூக்கு மாமா. இத தூக்குனா பெருச்சாலி எலி வராம இருந்தா சரி. ஐயோ கோலமாவு. எலியே வந்து இங்கதான் வந்துட்டு கூடி இருக்கு போல. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள வெறும் சர்ப்பு பாக்கெட்டா தான் இருக்கு. அது அப்படியே வாங்குறது கொண்டாந்ததுக்குள்ள வைக்கிறது. இங்கதானே இடம் இருக்கு அப்படின்ட்டு. இது என்னது? தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? முறுக்கு மாவு அரைச்சு வந்து இது வரைக்கும் ஒரு முறுக்கு சுடல. தீபாவளிக்கு சுட்டது முறுக்கு. ஆமா, உங்க அம்மா சுட்டு கொடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்றதுங்க சொல்லுங்க. சரி, காரை தூக்கிட்டு போயிடுவாப்பா. நான் ஒரு 10 முறுக்கு என்னால முடிஞ்சது நிவிய வச்சுட்டு பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஐயோ உன்னோட அலும்பு தாங்க முடியல. இந்த சின்ன காரை சொல்றேன். எதுக்குள்ளது? இந்த சின்ன காருக்குள்ளதானே. இது எங்க வைக்கலாம்? இதை அது அந்த அதுக்குள்ள சாக்கு இருந்துச்சு பாரு, மாமா எல்லாத்தையும் எடுத்து திணிச்சாங்க பாரு, அந்த சாக்குள்ள போட்டு வை. கருப்பு கலர் ஒரு பை இருந்துச்சுல, அதுக்குள்ள போட்டு. கருப்பு கலர் பை, அதுக்குள்ள போட்டு வை. அதுல போட்டு வை, கொஞ்சம் நீட்டா இருக்கும். சாக்குல போட்டா கூட அசிங்கமா இருக்கும். ஐயோ எங்க வீட்டுல காக்கா, இங்க காக்கா தாங்க பெரிய பிரச்சனை. காக்கா இல்லைனாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை. கருப்பா பார்த்தாலே கொத்துது. பழசா அது யூஸ் பண்ற கிழிஞ்சிச்சு. எல்லாமே புதுசு. அது கிழிஞ்சிருச்சு, சின்னது கிழிஞ்சிருச்சு. அதனாலதான் அம்மா புதுசு வாங்கி கொடுத்தது. ஒயிட் வந்துட்டு இருக்குதா தேவி, இதை பத்திரமா எடுத்து வைத்தாங்க. தேவி உன் காரை எடுத்து வை. இவன் வந்துட்டு ரொம்ப மோசங்க. இவன் ரொம்ப ரொம்ப மோசம். எது வாங்கி கொடுத்தாலும் அது அடுத்த செகண்டே அதை வச்சிடறான், விளையாட மாட்டான். அது வேணாம். வேணாமா? கலர் கோலமாக தான் போன வருஷம் உள்ளது. திருப்புங்கோ திருப்புங்கோ, இவரோட திருமுகத்தை காமிங்கோ. நவருங்கோ. ஏய் என்னடா இவ்வளவு கிளீனா இருக்கு? இது மாதிரி இருக்க கூடாது, இப்படிலாம் இருக்காது. இப்படிதான் இருக்கும், நீட்டா தான் இருக்கு. நான் கூட நிறைய இருக்குமோன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல. என்னது? ஓ கடிச்சிருச்சு. நான் இதை தச்சு தரண்டி தங்க கொடு. இந்த லஞ்ச் பேக் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போகும்போது வாங்கினது. ஆனா அது கிழிஞ்சிருந்துச்சு, லைட்டா கிழிஞ்சி போச்சுங்க. அதான் தச்சு தந்துறேன். அது புதுசு, ஒரு நாள் தான் எடுத்துட்டு போனான். அதை நான் தச்சிடுறதுக்காக தான் தேடுனேன். துவைச்சிட்டு தான் தைக்கணும். ஆமா. ஐயோ பாத்துடா, மிச்சு விடாத. ஜூஸ் குடிக்க போறோங்க. லெமன் ஜூஸ். வெயிலுக்கு லெமன் ஜூஸ். க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, அதனால ஜூஸ் குடிக்க மாமா போறோம். ஏய் தள்ளி விட்டுறாத. ஐயோ இந்தா நக்கிக்க. சாப்பிடு சாப்பிடு. ஏய் குடுக்கலாமாடி ஜூஸ் குடுக்குறேன் அவன்ட்ட. சும்மா நாக்கல எல்லா டேஸ்டும் வச்சு விடணுமா, அப்பதான் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் சாப்பிடுவானா. ஏய் திவிக்கு கூலிங் கொடுக்காத. கூலிங் இல்லை அவனுக்கு, நார்மல் லைட்டா தான். இது அவ்வளவு கூலிங்லாம் இல்லை வெயிலுக்கு. அவ்வளவு கூலிங்கா இருக்கா? சரி அப்ப நான் கொடுத்துரு. வேணாம்ல, சரி வேணாம். கூலிங் இல்லாம திவிக்கு கொடுக்க வேண்டியதானே கேட்பீங்க. நான் போட்ட செகண்டே ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தாச்சு, அவனும் குடிச்சிட்டான். அதனாலதான் வேணான்னொன்னே கொடுத்துட்டான்.
இது மாமாவுக்கு விஜிக்கும். லெமன் ஜூஸா? ம் ஆரஞ்சு நம்ம வீட்டு தெரியல, ஆரஞ்சு மாதிரி பழுத்துருந்துச்சு, ஜீனிலாம் கொட்டினியே. அது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அது போடும். அப்போ குடிச்சதா இப்போ எப்போ வருது? ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் இந்த இடம் பார்க்கறதுக்கே நீட்டாக நல்லா இருக்குது. க்ளீன் பண்ணது எல்லாம் நாங்கள், நீ போயிட்ட தூக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டான். ஆமாம், அழுவ ஆரம்பிச்சுட்டான். இப்போ தான் நானே வந்து இந்த இடத்த பார்க்குறேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன். அந்த இடத்துல கொண்டு போய் இது என்னது பலகையை கொண்டு போய் அங்கே போட்டாச்சு, காரை கொண்டு போய் மாடியில் போட்டாச்சு, எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாங்க அங்கே. ஸோ அந்த இடம்லாம் எப்படி இருக்குலாம் தெரியாது. ரொம்ப நாளாக வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது இந்த இடத்த கிளியர் பண்ணணுங்கிறது. ஏன்னா ஆமாம், யாராவது வந்தாங்களாமே இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்க அசிங்கமாக இருக்குது. உட்கார்றது கூட கரெக்டாக இல்லை, ஃப்ரீயாகவும் இல்லை. நாளைக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் அடித்து அலசி விட்டுருணும். இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம்ல, அதனால் இப்போ எதுவும் செய்ய முடியாது. இதுக்கப்புறம் இதுவே ரொம்ப டயர்டாக இருக்குங்க. நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போக வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் நான் போய் குழம்பு வைக்க போகிறேன். சாம்பார் வைக்க போகிறீங்க? சாம்பார். சாம்பாரா? சோழி முடிஞ்சு இன்னைக்கு. அவனே சிரிக்கிறான் பாரு. சாம்பார் என்ன சிரிக்கிறீங்க? சாம்பாரா? என்ன சிரிக்கிறீங்க பாருங்க, கிழிச்சு கிழிச்சு மூஞ்சி அப்படியே போடு போட்டு வச்சிருக்கான். பொறாண்டி வச்சிருக்கான். நகமே இல்லை, லைட்டாக முளைக்குதான், அதையும் பொறாண்டி வச்சிருக்கான். நான் என்ன செய்யறது? திவி, நம்ம தானே திவி எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். அம்மா இப்போ தானே வந்துட்டு உடனே வந்து சொல்லுது பத்தியா, அப்போ நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோங்கன்னுக்குதுடா. ஐயா, அவனுக்கு நீ சொல்லவே வேணாம், நீ சும்மா தானே இருந்தேன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் இங்கே வச்சோன்னா அவ்வளோதான், நமக்கு நம்மளே ஆப்பு வச்சா மாதிரி. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இதை அப்படியே தூக்கி நான் தானே தூக்கி போட்டு விட்டு போயிடும். வரவங்க யாராவது எடுத்துட்டு போங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே வைக்காதீங்க. கடிக்கிற என்ன துணியெல்லாம் சப்புற? இவன் தூங்க மாட்டாங்க. சமைக்கிறேன் போயிட்டு. என்ன வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்கன்னு பெரியவன் சப்பி எடுக்கிறானே. நக்குறான் குழந்தை, பெரிய குழந்தை. சரி போலாமா? எங்க? அதான் ஏதோ சொன்னீங்க, அதான் மண்ணு கொட்டி வச்சிருக்காங்களே, அதனாலதான் லேட் ஆகுது. இல்லைன்னா திவ்யா வந்தோடனே கூட்டிட்டு போயிருக்க மாட்டோமா? மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க ரோடு ஃபுல்லா. ஸோ அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் போக முடியும். எப்போ கிளியர் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சரி, நான் போய் குழம்பு வைக்கிறேங்க. இங்கே பாருங்க, சுத்தமாக போகவே முடியாது, ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. 3 hours later. இங்க பாருங்க, எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னா தான் இவனுக்கு தூக்கம் வரும். இவன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி நின்றுட்டு இப்ப நான் தலை சீவி விட்டுருக்கேன். ஐயோ, பொம்பளை புள்ள பெற்றிருந்தானா ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு என் நிலைமை. இது ஒரு சட்டை போட்டு தலை தான் சீவுறேன், அதுக்கு 2 மணி நேரம் ஆகும், அதுக்கு கிளம்புறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடும். கண்டிப்பா. ஆனா பொம்பளை பிள்ளைங்கிறது ஆசைதான், பட் அதை வச்சுட்டு மெயின்டைன் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சரி வாங்க, சரி போயிட்டு வரேன். கொஞ்சம் வண்டியில போனா தூங்கிடுவான் காலையில இருந்து தானே. சரி வாங்க போங்க. சரியான தூக்கம் இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஆட்டி தூங்கவே இல்லை. சரி வாங்க போலாம். வேப்பல பேய் பிடிக்காம இருக்கு. பொழுது போயிடுச்சுல, அதனால. தம்பிக்கு சரி போயிட்டு வரோம். அம்மா சரி போயிட்டு வரோம். காலையில இருந்து மண்ணை ஓரம் பண்ண சொன்னோம், இப்பதான் ஓரம் பண்ணி இடம் விட்டாங்க, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்க மதியமே போயிருக்க வேண்டியது இல்ல. ஆமா, சரி வாங்க போலாம். ஓகேங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் ட்ரெண்ட்ஸ் கடையில் தான் இருக்கும். ஸோ இந்த கடையில் வந்துட்டு நாங்கள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் அத்தையை கூப்பிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் இந்த கடையை பார்த்துட்டு போனோம். அப்போ தான் வந்துட்டு இங்கே பார்க்கிங்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கடைக்கு வந்தோம். ஸோ இங்கே எனக்கும் எடுத்துக்கலாம், குட்டீஸ்க்கும் எடுத்துக்கலாம், வினோக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இங்கேயே ஒத்தப்பில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தாச்சு. டேரெக்டாக இந்த கடையை வந்தோம், பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ பிடிச்சிருந்ததுனால இங்கே வந்திருக்கோம். வெளியில் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, சரி வருவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ளே வந்தும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ட்ரெஸ்லாம் செம்மையாக இருக்குது. இது குழந்தைங்க அதுக்கு பார்க்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு தான் லேடிஸ் குட்டீஸுக்கு செம்மையாக இருக்குது. கேர்ள் பேபிக்கெலாம் வேற மாதிரி இருக்குங்க. இது என்ன சைஸு? 24, 24 மந்த், 1 இயர் வரைக்கும் போட்டுக்கலாமா. இது செம்மையாக இருக்குது. இது சொல்லிட்டா, இது கன்றாவியாக இருக்குதான். அவனுக்கு சொல்லிட்டான், இவன் சொல்லலாம். ஏன்டா இது கலர் நல்லா இருக்குடா, காம்பினேஷன் நல்லா தான்டா இருக்குது. சரி வேண்டாமா, நீ சொல்லிட்டேன்னா வச்சிருவாங்க. அதுக்கு எதிர் பேச்சு. அவனுக்கு 2, இவனுக்கு 2, அவ்வளோதான்.
எத்தனை ட்ரெஸ்? ஓகே அது போதும் அப்போ. ஏன் ரொம்ப கலெக்ஷன் இல்லை, கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரம்ஜானுக்கு எதுவும் நியூ எல்லாம் இல்லையா? இதுதான் வந்து போயிட்டு அது மாதிரி தான். அதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. ஏதாவது ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. அப்படி ஃபிக்ஸட் ரேட்டு தான் இப்போ. ரேட்டுக்காக 50% 60% டி-ஷர்ட் எல்லாமே 140 ரூபாய்க்கு இருக்குது. 40 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே ஓகே. இவன் தட்டி விடுறான் சித்து. தட்டி விடாத, அடி வாங்குவேன். கேட்டு நீ செலக்ட் பண்ணதா? அவன் செலக்ட் பண்ணதா சித்து? அவனே செலக்ட் பண்ணது. கருப்பை போய் உனக்கு மேலே எடுக்குது, நான் என்ன செய்யறது? அவன் என்ன மாதிரி தான் இருப்பான், பிளாக் வேரியன். ஆமாம், பிளாக்கி. நிவிக்கு எடுத்துட்டியா? இது பாரு தங்கம். ஏன் சித்து? நிவிக்கு எடுத்தாச்சு. ஐயோ திவி இங்கே பாரு, க்ரீனே இல்லைடா உனக்கு. க்ரீன் தானடா பிடிக்குன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வேற எந்த மாதிரி பிடிக்கும்? வேற எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்? வேற எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்? இந்த கலரு, இந்த மாதிரி டைகர் சைஸ் பார்த்துக்கிறேன். இந்த 5 to 6 கரெக்ட். ஓகேங்க, நேற்று நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்ததே மணி 11:30 ஆயிடுச்சு. வர வழியிலலாம் நிவி நல்லா தான் தூங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்து போட்டோன்னே முழிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேங்கிறத காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்தேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெட்டிங் செலிப்ரேஷன் எனக்கும் உங்களுக்கும் தான். ஆனால் நடந்தது என்னமோ எல்லாமே உல்ட்டா. அந்த 2 குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸே அமையவே இல்லை. அமையவும் இல்லை, தேடி பார்த்தா எங்கேயுமே பிடிச்ச மாதிரியே இல்லை. அதனால் வந்துட்டோம். குட்டீஸ்க்கு என்ன ட்ரெஸ் எடுத்தங்கிறத காமிச்சிட்டு எனக்கு என்ன வச்சுருக்கேங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த பெரிய வாண்டுக்கு 2 டவுசரு செம்மையாக இருந்துச்சு. இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. 2 டவுசர் எடுத்துட்டு. இது எப்படி எடுத்தேன்? இது வந்து நீ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தில்ல, அந்த கேப்பில் எடுத்தேன். நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வேற, ஐயோ சொல்ல முடியல. இது ஃபுல்லாகவே வந்து கிரிக்கெட்டில் இருந்ததுனாலங்க ட்ரெஸ்ஸை வந்து ஒழுங்காக கவனிச்சு எடுக்க. ஆமாம். ஸோ இவர் வந்துட்டு 3 டிஷர்ட் எடுத்தாரு. 3 வந்துட்டு அவரே செலக்ட் பண்ணி எடுத்தாரு. இப்படியா இருக்கு? இது பெரிய வாண்டுக்கு பிளாக். பிளாக் கலர் செமையா இருக்கு. இந்த பிளாக்கு, அப்புறம் ஆரஞ்சு, இதுவும் நல்லா இருந்தது. டைகர் போட்டு, டைகர் இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் பேக்கில் வந்துட்டு ஏதோ போட்டிருக்கு, டாம் அண்ட் ஜெரி, டாம் போட்டிருக்கு. இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டு குட்டி வாண்டுக்கு. குட்டி வாண்டுனா சின்ன வாண்டு, நிவிக்காடி இவ்வளவு பெருசா இருக்கு. கரெக்டா இருக்கும். நான் பார்த்து எடுத்துருக்கேன். வெயிலுக்கெல்லாம் தொலைன்னு தான் போடணும். அவங்க அண்ணன் சட்டையை தான் எப்பயுமே போட்டு விடுறேன். இப்போ கூட அவர் அண்ணன் சட்டையை தான் போட்டுட்டு இருக்காரு. எல்லோ டிஷர்ட்டு. அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, போனோடனே எடுத்துட்டேன். இது வந்துட்டு இந்த ஒயிட்டு அந்த ப்ளூவும் ஒரு லுக்கு செமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பெல்ட் மாடல் நீட்டா இருக்கும், செமையா இருந்துச்சு. அதனால இது எடுத்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியில போனதுக்கு ரீசனே, நான் ஒரு நல்ல சேரீ எடுத்துக்கணும். எப்பயுமே வெட்டிங்னாலே ஒரு சேரீ எடுத்துக்கணும், அதை நான் எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சரி, இந்த வருஷமா அதே மாதிரி நல்ல ஒரு சேரீ எடுக்கலான்னு போனா ஒரு சேரீ கூட எனக்கு அமையல. அது நாங்கள் ஃபர்ஸ்ட் போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் சேரீயே கிடையாது, சுடிதார் தான் இருக்குது. இப்போ நான் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சுடிலாம் எடுத்தாலும் போட்டுக்க மாட்டேன். போட்டிருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் தான் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதனால சுடிலாம் வேண்டாம், சேரீ எடுத்துக்கலான்னு போனால் மற்ற கடையில போனால் என்னன்னு தெரியல, ரம்ஜானுக்கு எப்படிலாம் கலெக்ஷன் இருக்கும். நான் போன கடையில் ஒரு கலெக்ஷனுமே இல்லை. எல்லாமே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு சும்மா நான் ரஃப் யூஸ் எப்போயாவது வெளியில் போனால் புடவை கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 2 புடவை எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் என் வெட்டிங்க்கு போல இருக்குது. நேற்று போனதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு, இன்னைக்கு சூரிய கிரகணம், தம்பியை கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயும் போவேனா அப்படிங்கிறதுனால தான் நைட்டோட நைட்டாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதே. கேட்பீங்க ஏன் தம்பியை கூப்பிட்டு நைட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரீசன். அப்புறம் வந்து என் ப்ளவுஸை தைக்க கொடுக்கணும், அந்த ஒரு ரீசன். இந்த 2 ரீசனுக்காக தான் உடனே அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன். இந்த ப்ளவுஸை கொடுத்துருக்கலாமே. இன்னொரு ரீசன் சொல்லவே இல்லை. என்ன? வெட்டிங் டே ரீசன். வெட்டிங் ரீசன். நாளைக்கு வெட்டிங் டே, இன்னைக்கெல்லாம் எங்க பிளவுஸ் தைக்கிறது? எல்லாம் போச்சு. வாங்க, தைக்க மாட்டாங்க. ஏன்னா ரம்ஜான் வேற நடக்குதா. ஏக்கா முன்னாடியே உங்களுக்கு தெரியல, தைக்க கொடுத்துருக்கலாம்ல எடுத்து அப்படின்னு கேட்பீங்க. இந்த குட்டி வாண்டெல்லாம் வச்சுட்டு வெளில போனாலே எங்கேயுமே நடக்க முடியலங்க. நடந்தாலே அழுவ ஆரம்பிச்சிடறான். கடுப்பா போறதுக்குள்ளே எனக்கு கையெல்லாம் வலிக்குது வந்துட்டு. அடுத்தது இந்த சாரீ தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது.
லாஸ்ட்ல. ஆனா இந்த saree எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பட்டு புடவையா எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வேறுங்க இந்த saree. இது சாரி மாதிரி இல்லையடி. என்ன மாதிரி இருக்கு? துணி மாதிரி இருக்கா? ஏதோ போற மாதிரி இருக்கு. ட்ரெண்டிங் saree. உனக்கு என்ன தெரியும்? கலர் எனக்கு சூப்பரா இருக்கும்டா வினோ. உனக்கு தெரியாது. இத கட்டினாதான் வினோ இதோட இது தெரியும். உனக்கு என்ன தெரியும் கன்றாவி? ஒரு செலக்ஷனும் பண்ண தெரியாது உனக்கு. சரி ஓகே, கட்டினதுக்கு அப்புறம் காமிங்க. நல்லா இருக்குல்ல? இந்த அத்தையே சொல்லிட்டாங்க இது என்ன புடவை 500 400 இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது வந்துட்டு இன்னொரு புடவை. இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். நாவப்பழத்துல இருந்து உருவிட்டு வந்தது. இந்த saree நல்லா இருக்கும். இங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு இது நான் வெட்டிங்காக வாங்கலைங்க. இது நார்மலா வாங்கினேன். இது எனக்கு இன்னைக்கு யூஸ் ஆகுது. எங்கடா கிடக்கு மொந்தானே? நீயே இப்படி அலையிற, நான்லாம் எந்த நிலைமை நினைச்சு பாரு. இது பிளவுஸ் பாருங்க. பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி. இந்த புடவைக்கு இது ஒரு பிளவுஸா. இதுதான் சாரியோட இது. இப்படிதான் இருக்கும். இதாச்சும் நல்லா இருக்கா இல்லையா? அத்தையோட மைண்ட் செட் என்ன ஒன்று, நிவியை வச்சுட்டு தான் இதெல்லாம் கட்டிட்டு போக முடியாது. இந்த saree ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குத்துறா மாதிரி இருக்கும். ஓகேங்க, என்னோட வெட்டிங் சாரியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வெட்டிங் சாரி இல்லைங்க, இது சும்மா வந்துட்டு எடுத்து வச்சிருந்தா இப்போ வந்து வெட்டிங்னு சொல்லிட்டு நான் இதை மறைச்சு இதை பார்த்துட்டானா நமக்கு வேற saree எடுத்து தர மாட்டான்னு ஆர்டர் பண்ணி மறைச்சு வச்சிருந்தேன். காசு கொடுத்தது என்னமோ அவன் தான் வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். சுடின்னு நினச்சிப்பான்னு சொல்லிட்டு சில இது எல்லாத்துக்கும் முன்னாடி அம்பலம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலாக சாரீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? அவ்வளோதாங்க. எப்படியாவது ஒரு பட்டு புடவை நாளைக்காச்சும் போய் நான் எடுத்துருவேங்க. ஓகேங்க, இந்த vlog அவ்வளோதான். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய். சாரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.